எம்ஜிஆர் அவர்களுக்கும் கண்ணதாசன் அவர்களுக்கும் ஒரு சின்ன பிரிவு ஏற்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் வாலி அவர்களுக்கு எம்ஜிஆரோட பழக்கம் கிடைக்குது. அப்போ காற்று வாங்க போனேன், அப்புறம் நான் ஆணையிட்டால், இந்த மாதிரி பாடல்கள்லாம் பயங்கர ஹிட் அடிக்குது. 1967 தேர்தல் டைம்ல எம்ஜிஆருக்காக வாலி எழுதின பாடல்கள்லாம் பயங்கர வைரலுங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட ஆஸ்தான கவிஞராகவே வாலி அவர்கள் மாறிட்டாரு. நிறைய பாடல்களும் எழுதி கொடுத்திருக்காரு. எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லங்க, சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் வாலி அவர்கள் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதி கொடுத்திருக்காங்க. அந்த பீரியட்ல எம்ஜிஆர், சிவாஜி, இன்னும் நிறைய முன்னணி ஹீரோக்களுக்கு வாலி அவர்கள் ஓபனிங் சாங் எல்லாம் எழுதி கொடுத்து அது வேற லெவல்ல ரீச் ஆச்சு அப்படின்றத யாருமே மறுக்க முடியாது. வாலி அவர்கள் எழுதுற பாடல்கள்ல ஏதாவது குறைகளோ இல்ல திருத்தங்களோ இருந்தா எத்தனை தடவை சொன்னாலும் அதை அவர்கிட்ட டிஸ்கஸ் ஈஸியா பண்ணலாம். ஏன்னா குறிப்பா பாலச்சந்தர் அவர்கள் நிறைய டைம் அந்த வரிகள், அதுக்கு அர்த்தம், அதுக்கு இது மாதிரி மாத்தணும் அப்படின்னு எவ்வளவு டைம் சொன்னாலும் வாலி அவர்கள் எந்த முகசொலிப்பும் இல்லாம அந்த ப்ரொடியூசரா இருக்கட்டும் இல்ல டைரக்டரா இருக்கட்டும் அவங்க தேவைகளுக்கு ஏத்த மாதிரி பாட்டை மாத்தி கொடுப்பாராம்.